வணக்கம் டிஆர்எஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து கோயம்புத்தூர் போனோம். கோயம்புத்தூர் ரிட்டர்ன் வந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து கோயம்புத்தூர் போகிறப்போ ஒரு 10 நாள் டிலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸாக தான் இருக்கும் டிஆர்எஃப். 4 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம சைக்கிள் எடுத்துருந்தோம். நான் ஸ்டாப்பாக வந்து 155 கிலோமீட்டர் வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து நம்ம நாமக்கல்லேருந்து கோயம்புத்தூர் போயிருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து ரிட்டர்னுக்கு வந்திருக்கோம். என்னென்னலாம் இந்த ரைடில் நடந்துச்சு, என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு எல்லாமே வந்து சொல்ல போகிறேன் டிஆர்எஃப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறோங்க. வீட்டிலேருந்து கிளம்புறப்பே பார்த்திங்கன்னா இந்த பிரேக் பார்த்திங்கன்னா இந்த பிரேக்குங்க ரொம்ப வந்து அடிபட்டுருச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த போல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் வச்சனால இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப இதாகிடுச்சுங்க. ரொம்ப பிடிச்சனால என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இங்கேருந்து நாமக்கல்லேருந்து பாதி தூரம் ஒரு 22 கிலோமீட்டர் 23 கிலோமீட்டர் போகிறப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பிரேக் வந்து டைட் ஆனதுனால அந்த பெடல் வந்து அழுத்தவே இல்லைங்க. ஆனால் செம்ம எக்ஸ்பென்சிவாக இருந்தது ரொம்ப. ஆனால் தெரியவே இல்லைங்க எனக்கு. இந்த பெடல் வந்து அழுத்துறப்போ எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. ஆனால் அந்த குக்கராயம்பேட்டை தாண்டி நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பெருந்தூர் போயிருப்போம். பெருந்தூர் போகிறப்ப தான் பார்த்திங்கன்னா இந்த பிரேக் வந்து டைட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சுது. அது ஃபஸ்ட்டு ஒரு சம்பவம். ஆனால் நல்லா இருந்ததுங்க. அங்கே போயிட்டு ஒரு தாத்தா இதில் வந்து அவர் தான் பிரேக் வந்து லூஸ் பண்ணி விட்டார். லூஸ் பண்ணிட்டு அந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மணி நேரத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்குங்க. ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே நிறுத்தலை. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து கீழே விழுந்திருக்கும். கீழே வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கோயம்புத்தூர்லேருந்து வெளியில் வரப்போ பார்த்திங்கன்னா பேக் வந்து ஒரே இடத்துல தான் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நின்றுருப்போம். மறுபடியும் நிற்கவே இல்லை. 56 கிலோமீட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே நிற்காமையே செமையாக ஓடிட்டு இருந்தாச்சுங்க. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைன்னா சாப்பிடாமல் ரிட்டன் வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு 142 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் என்ட்ரன்ஸ் வரப்போ பார்த்திங்கன்னா 9 மணி நேரத்தில் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. இது வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ என்ன எக்ஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா, ரிட்டன் வரப்போ பார்த்திங்கன்னா நிறைய சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கே வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வந்து கிராஷ் ஆகிட்டுங்க. கிராஷ் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா அப்போ வந்து உள்ளே வந்தாச்சு. அப்புறம் ஒரு காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைங்க கிட்டவாசாமி. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 4 இட்லி சாப்பிட்டேன். நம்ம எப்போனா ஃபஸ்ட்டு விளாகில் சொல்லியிருக்கோம், பார்ட் 1ல் சொல்லியிருப்பேன். அது ஆயா கடையில் சாப்பிட்டுருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே கடையில் சாப்பிட்டேன். அந்த மூச்சு வாங்க ப்ரீத்திங் இருக்குல்லங்க, அதில் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவாக ஆகி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிது. ஆஸ்துமாட்டம் வந்துருச்சுங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேங்க. ரெஸ்ட் எடுத்துட்டேன். உட்காந்துட்டு இருந்தால் அப்புறமேட்டு தான் வீட்டுக்கு வரப்போ பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock ஆச்சு வீட்டுக்கு வரப்போ. ஆனால் நான் வந்து ரொம்ப 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 கஷ்டங்க நான் ரைடு வந்து முடிக்குது. இதில் என்ன சொல்ல வரேன்னா, சைக்கிள் ஓட்டுறீங்க எல்லாருமே வந்து கிட்டவாசாமி சைக்கிள் ஓட்டுறீங்க என்ன சொல்ல வரேன்னா, மார்னிங் வந்து எப்பயுமே சாப்பிட்டுக்குங்க. மார்னிங் காலையில் வந்து ஒரு ரைடு வந்து ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு பால் ஏதோன்னு பூஸ்ட் ஏதோன்னு குடிச்சுக்குங்க. ஒரு இப்போ எப்படின்னு சொன்னால் ஒரு ரைடாகி 1 hour வந்து நல்லா ஓட்டுங்க. சைக்கிள் ஓட்டி ஒரு 10 மணி ஒரு 9 மணிக்குள்ளே சாப்பிட்டுங்க. ஏன்னா மார்னிங் வந்து சாப்பிட்டுங்க. மார்னிங் சாப்பிட்டணும், ஆஃப்டர்நூனும் சாப்பிட்டே ஆகணும். நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா, சாப்பிடவே இல்லை. காலையிலும் சாப்பிடாதனால ஈவினிங் ஆக என்னோடய எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப லாஸ் ஆனதுனால பார்த்திங்கன்னா நிறையா சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிறுக்குன்னு வந்துச்சு பைபாஸில் வந்து. ஏன்னா இப்போ நிறைய வெயில் அடிக்குது. அதனால் வந்து பைபாஸில் பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துட்டு இருந்தேன். வரப்போ தலை சுற்றலாகி ஒரு சர்வீஸ் ரோட்டில் நின்றுருப்பேன். எல்லாமே பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்க்காம இருந்தால் மறக்காமல் வந்து வீடியோ பாருங்கள். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ போட்டிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ரிட்டன் வர வீடியோவும் உங்களுக்கு போட்டு முட்டியிருப்பேன். எல்லாமே மறக்காமல் பாருங்கள். இதில் வந்து என்ன ஒன்றா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லடாக் ரைடு பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஏன்னா வந்து 2 வாரத்தில் நம்ம வந்து போகிறோன்னு சொல்லியிருந்தோம். பட்ஜெட் வந்து ரொம்ப இருக்குது. அமௌண்ட் வந்து ரொம்ப ரெடி பண்ணிட்டு தான் இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற சப்போர்ட்டு ஆதரவு இருக்கிறனால மட்டும்தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 310 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் நம்ம 310 கிலோமீட்டர் வந்துட்டோங்க. கிட்டவாசாமி கொஞ்சம் ரொம்ப இன்னும் கிட்டவா. ஓகே, 310 கிலோமீட்டர் வந்து இது வரைக்கும் வந்திருக்குங்க டிஆர்எஃப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லடாக் ரைடு வந்து பார்த்திங்கன்னா பிளான் வந்து இப்போ தாங்க போட போகிறோம். அதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது வந்து இன்னொரு வீடியோவை கூட மேக் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிளுக்கு வந்து என்னென்ன மாற்றணும், நிறைய பொருட்கள்லாம் மாற்றணுங்க. அந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் இங்கே வருங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டிக்கருங்க. இந்த இடத்துல வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டிக்கரு, இந்த இடத்துல யூடியூப் சேனல், நம்ம யூடியூப் சேனல் இது போட்டுருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிஸ்க் பிரேக்குங்க. இந்த டிஸ்க் பிரேக் வந்து கடையில் வந்து நிறுத்தியிருந்தேங்க. கடையில் வந்து வேலை செய்கிறேன்னு சொன்னாங்க. டிஸ்க் பிரேக் ஓகே பண்ணி சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒர்க்கே பண்ணல, ஒழுங்காக ஒர்க் பண்ணல. டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. டிஸ்க் பிரேக் என்னாச்சுன்னு தெரில. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
இந்த இது இருக்குல்லங்க, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம். இந்த அடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோஜோ மாதிரி போட போகிறோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு மோஜோ மாதிரி போட்டு இந்த பிரேக் இது இருக்கலாம் பார்த்தீங்களா, இந்த பிரேக் மாற்றிடுவோங்க. பிரேக் மாற்றிட்டு டயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெடிக்கிற கண்டிஷன் இருக்குது. ஏன்னா அந்த போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், டயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெடிக்கிற மாதிரி ரேசிங் டியர் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டயர் மாற்றிடுவோம் டியர். இந்த டயரு செயின் பார்த்திங்கன்னா ஒரு 3 செயின் எடுத்து வச்சுக்கோங்க. 3 செயின் எமர்ஜென்சி பார்த்திங்கன்னா 3 செயின் எடுத்து வச்சுக்குவேன். ஒரு செயின் இங்கே இருக்கா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 செயின் எடுத்து வச்சுக்குவேன். டியூப் வந்து நம்மது வந்து சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 2+ டயர் லிங்க் டியர் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா டியூப் வந்து எடுத்து வச்சுக்குவேன். டியூப் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்குவேன். டயர் வந்து கம்பல்சரி மாற்றிடுங்க. இந்த பெயிண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எதுவும் இல்லைங்க. இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இதோட கொஞ்சம் வெல்டு கட் பண்ண முடியாது, எக்ஸ்பென்சிவ். ஏன்னா ட்ராவல் பேக் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ட்ராவல் பேக்கு இந்த இடத்துல 2 தொங்குற மாதிரி ஆர்டர் போட்டிருக்கேன் டிஆர்எஃப். அப்புறமேட்டு டென்ட் ஆர்டர் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம வந்து லடாக் போகிற ட்ரிப்புக்கு வந்து ட்ரெஸ்ஸு எத்தனை ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 டிஷர்ட்டு, 3 சாக்ஸு, 3 லாயரு, அது மாதிரி நிறைய வச்சுருக்குங்க. அப்புறம் ஒரு பேண்ட் ஷர்ட் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா 3 டிஷர்ட்டு, இது மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவோங்க. அப்புறம் மெடிக்கிட்டு என்னென்ன இது சொல்கிறேன்னா, நம்மளுக்கு எதாவது ஃபீவரு, எதாவது கீழே விழுந்துட்டோம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து மெடிக்கிட் வாங்கிடுவோம். ரைடிங் ஜாக்கெட்டுங்க, சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் வாங்கிடுவோம். அதுக்கு தான் வந்து அமௌண்ட்டு அதுக்கு தான் சேர்த்து வச்சுட்ருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக இனிமேல் வந்து எல்லாமே காமிக்கணுங்க. ஏன்னா நிறையா இப்போ காமிக்காமே இருந்திருக்கும், எக்ஸ்பென்சிவாக வந்து நிறையா காமிக்கணும் உங்களுக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு ஒசூர், பெங்களூர் இந்த மாதிரி போகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல போகிறப்போ அந்த இடத்துல வந்து நிறையா என்னென்ன இருக்குது, ஒரு இது இருந்து ஹில்ஸ் அது மாதிரி இருந்தால் அந்த ஹில்ஸில் நம்ம ஃபுல்லாக வந்து விசிட் பண்ணி காமிப்போங்க. அது வந்து நான் இந்த விசிட் பண்ணி காமிக்கணுங்க, நிறையா வந்து உங்களுக்கு காமிக்கணும். ஏன்னா நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிறது இது மட்டும்தான் எல்லாமே உங்களுக்கு வந்து விசிட் பண்ணி காமிச்சிருப்பேன். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு அட்வான்டேஜ். வீடியோ வந்து என்னால் முடிஞ்சது எவ்வளோ எஃபர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நிறையா வந்து வீடியோ வந்து நிறையா காமிப்புங்க. இனிமேல் வந்து ஏதாவது வீடியோ வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ வந்து எவ்வளோ தூரம் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கணும், இப்படி தான் போகணும் சர்வீஸு, வீடியோ இந்த மாதிரி எடுத்து போடும் சர்வீஸ் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் அப்படின்னு நிறைய சொல்லுங்கள். சொல்ல நான் திருத்திக்கிறேன். வீடியோ வந்து எவ்வளோ தூரம் வந்து ஈஸியாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் ஈஸியாக கொண்டு போகிறேங்க டிஆர்எஃப். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிரேக்கு இது மாற்றிடுங்க, ஹேண்டில் மாற்றிடுவோங்க. இதே சைக்கிள் தான் நம்ம வந்து லடாக்கே போக போகிறோம். இதுங்காட்டி நம்ம பிளாக் கீயை வந்து எவ்வளோ தூரம் மாடிஃபைட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் மாடிஃபைட் பண்ணி தரமாக கொண்டு போகலாங்க டிஆர்எஃப், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லிட்டுங்க, இது எல்லாமே சொல்லிட்டேன். அந்த ஸ்டாண்ட் இருக்குது பார்த்திங்களா, இதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்டுங்க இது பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஸ்டாண்டுங்க. இது இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டு இங்கே ஒரு ஸ்டாண்டு, 2 ஸ்டாண்டு. ஏன்னா பேக் வந்து வெயிட்டாக இருக்குங்க டிஆர்எஃப். பேக் வந்து வெயிட்டாக இருக்கப்போ இது என்ன ஆகும், இந்த ஸ்டாண்டு வந்து இதாகும். ஒரு ஸ்டாண்டு மட்டும் கிளிப் ஆகாது, இதாகிடும். அதனால் இங்கே ஒரு ஸ்டாண்டு போட்டால் 2 ஸ்டாண்டு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைட்டு, இங்கே ஒரு லைட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் பேங்க் மட்டும் 4000 வாட்ஸா 20000 வாட்ஸ் என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க டிஆர்எஃப். ஒரு 2000 சம்திங் அந்த மாதிரி வரும். பவர் பேங்க் ஒன்று, அப்புறம் அந்த யூபிஎஸ் கேபிள் இருக்குல்ல அது ஒன்றுங்க டிஆர்எஃப். ஏன்னா நம்ம வந்து மொபைல் ஃபோன் தாங்க பிடிக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு என்னென்ன தேவையானதோ அத்தனையும் வாங்கிடுவோம். சார்ஜரு, பவர் பேங்க்கு, அப்புறம் நம்ம லைட்டிங்க்கு இதுக்கு ஒரு தனி பவர் பேங்க் ஒன்று வாங்கிடுவோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைக் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். என்னென்னு நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ வந்து ரொம்ப பிளர் இருக்குது சர்வீஸே, இன்னும் வந்து நிறையா இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகணும், வீடியோ வந்து நல்லா கிளியராக கொண்டு போகணும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கஷ்டமாக கோப்ரோ கூட வாங்கிடலாங்க டிஆர்எஃப். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அமௌண்ட் ரொம்ப பட்ஜெட் கம்மியாக இருக்கனால அதனால தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன்லேயே எடுத்து கொடுத்துருக்கேன். ஆனால் கண்டிப்பாக வந்து இன்னமும் சொல்கிறேங்க, கண்டிப்பாக வந்து இதே மாதிரி இருக்க மாட்டோம். இதோட நம்ம பெரிய நிலைமைக்கு போனோம். அது உங்களோட ஆதரவு, சப்போர்ட் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் இதோட பெரிய நிலைமைக்கு போக முடியும் டிஆர்எஃப். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்காடு, மூணாறு, கொல்லி ஹில்ஸு நம்ம நாமக்கல்லில் இருக்குங்க. இங்கேருந்து கொல்லி ஹில்ஸ் இங்கேருந்து தெரியாது, மழை தெரியாது. இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருங்க. ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா இந்த வீக் விட்ருங்க, 7 days விட்ருங்க. நெக்ஸ்ட் வீக் மண்டே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொல்லி ஹில்ஸ் போகிறோங்க. கொல்லி ஹில்ஸ் போனோடனே பார்த்திங்கன்னா ஏற்காடு போனோடனே நம்ம சங்கிகிரி பார்த்திங்கன்னா மலைக்கோட்டை இருக்கலாங்க.
சங்ககிரி போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு போயிருங்க. திருச்செங்கோடு போயிட்டு கடைசியாக தான் வந்து மூணார் போகலாமா வேணாமான்னு வந்து பிளான் பண்ணுவோம். ஏன்னா கடைசியாக போகிறப்ப கூட நம்ம லடாக் ரைடு கூட கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன் வந்து இவ்வளோ என்னடா சர்வீஸு நீ இவ்வளோ தூரம் டிலே பண்ணுற அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டுக்கு வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணுற வரைக்கும் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த 4 பிளேஸ் வந்து போகிற மாதிரி இருக்குங்க. விசிட் பண்ணிங்க எப்பவுமே. ஏன்னா உங்களுக்கு வந்து லடாக் ரைடு போகிறப்போ வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்ச மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு அனுபவம் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ரைடு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் தான் போயிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு ஹில்ஸ் ஏறப்போ ஒரு மலை ஏறப்போ எப்படி பிரேக் பிடிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹில்ஸு போகிறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு புது அனுபவங்கள்லாம் கிடைக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து எந்த அனுபவமே கிடையாது. நம்மளுக்கு என்னோடய வயசு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசு தாங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா அப்படி தாடி இதெல்லாம் முளைச்சிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வயசுலாம் நினச்சிட்டு இருக்காதிங்க. ஒரு 18 வயசு இன்னொரு 6-7 மாதம் முடிச்சுன்னா 19 வயசு வந்துடுங்க. அது ரொம்ப இது என்னடா இப்படி பார்த்தா நம்பவே முடியும்னு சொல்லாதீங்க. எனக்கு நிஜமே அதுதானுங்க உண்மை அதுதானுங்க. அதனால தான் சொல்ல முடியும். என்றைக்குமே நம்ம டிஆர்எஃப் என்றைக்குமே வந்து பொய்யே மட்டும் சொல்ல மாட்டோங்க. என்ன நடக்குதோ அது மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னடா சர்வீஸு நல்ல சைக்கிளாக வாங்கி பண்ணலாமே என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த சைக்கிளவே நம்மளுக்கு பிளாக் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்க. நம்மளுக்காக வந்து எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு இடத்துல கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிற்காம நம்மளுக்காக வந்து கோயம்புத்தூர் போயிட்டு வந்துருச்சுங்க. ஆனால் பழைய சைக்கிளில் ஒவ்வொரு சைக்கிள் பார்த்திங்கன்னா நம்பி போகவே முடியாது. ஆனால் பிளாக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு 500 ஒரு 600 தாங்க செலவு பண்ணியிருப்பேன். ஒரு 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கி வந்து ஓட்டவே இல்லை. நம்ம சைக்கிள் வந்து ஓட்டவே கிடையாது. நம்ம அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு தாங்க செலவு பண்ணியிருப்பேன். டயரில் புது டயர் தாங்க, எல்லாமே அப்படி தான் இருந்தது. ஒரு 500 ரூபாய்க்கு செலவு பண்ணியிருப்பேங்க. ஓட்டுது நம்ம பிளாக்கி வந்து பயங்கரமாக மாடிஃபைட் பண்ணி தாங்க நமக்கு வந்து கோயம்புத்தூர்னு வருது பாருங்க. லடாக் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போக போகிறோங்க டிஆர்எஃப். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா அடிகள்லாம் விழுந்துருச்சுங்க டிஆர்எஃப். ஏன்னா நம்ம லடாக் பிளான் வந்து ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தோம், எக்ஸ்பென்சிவாக சொல்லிகிட்டே இருந்தோம். கஷ்டமாக இருக்குது, எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அமௌண்ட் வந்து நம்மளுக்கு பணம் தாங்க அதிகம். நம்மளுக்கு வந்து பணம் பட்ஜெட் தாங்க ரொம்ப தேவைப்படுது. பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து நான் இவ்வளோ வந்து டிலே பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸு, ஏற்காடு, இந்த சங்ககிரி மலைக்கோட்டை, அப்புறமேட்டு திருச்செங்கோடு லாஸ்ட்டாக வந்து வரோம். மூணாரை வந்து போகிறதா போடலையான்ட்டு இந்த ரைடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. மூணாறு கிளம்புறப்ப திடீர்னு வந்து நம்ம லடாக் போகிறதுக்கு முன்னாடி நிறைய வாய்ப்பு இருக்குங்க டிஆர்எஃப். உங்களுக்கு வந்து லடாக் வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம பிளாக்கி வந்து பயங்கரமாக மாடிஃபைட் பண்ணி பயங்கரமாக உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு பயங்கரமாக வந்து ஒரு அல்ட்ராசிட்டியாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போவேன். நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா ஒரு 180 அந்த மாதிரி இருக்கும் டிஆர்எஃப். ஒரு 180 இருக்கும். எனக்கு வந்து எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணோம். உங்கள் சப்போர்ட்டில் தான் வந்து நான் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு பண்ணுறதே பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான் பண்ணுறேன். ஏன்னா நம்ம நாமக்கல்னு போகிறோம். நாம் வந்து நிறையா சாதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் டிஆர்எஃப். உண்மையாலுமே அதுதான் உண்மை. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னடா சர்வீஸு எதுக்குடா இந்த ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கண்டிப்பாக வந்து இன்னொரு பிளாகில் சொல்லுவேன். இது சொல்ல மாட்டேங்க. எதுக்காக சைக்கிளை ஓட்டினேன், ஏன் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்கேன், ஏன்னா உனக்கு இதே இல்லையாடா வேறு இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு கேட்டேன். கண்டிப்பாக எனக்கு வந்து ரைடிங் மேலே அவ்வளோ ஆசைங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுக்கிட்டே அமௌண்ட் இல்லை. ரைடிங் வேணும்னு ஆசை. ஒரு பைக் வேணும், ஒரு கோப்ரோ வேணும், ஒரு லேப்டாப் வேணும். எல்லாமே அப்படிலாம் சும்மாங்க. என்றைக்குமே சொல்கிறேன், அதெல்லாம் வந்து சும்மா. நம்மளால் என்ன முடிஞ்சுதோ அது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதுங்க. நம்மக்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் தான் போதும். உங்களால் எங்கே தோணுதோ எல்லா இடத்துக்கு போங்க. அதான் சொல்கிறேன் டிஆர்எஃப். என்றைக்குமே வந்து மனசு மட்டும் என்றைக்குமே தளர கொடுக்காது. எந்தெந்த நம்மக்கிட்ட சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக நவுந்தான் போகணுதோத்த என்றைக்குமே வந்து அதே இடத்துல வந்து டவுனாக என்றைக்குமே இருக்கக்கூடாது டிஆர்எஃப். அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் டிஆர்எஃப். கொல்லி ஹில்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இந்த வீக் இல்லாமல் அடுத்த வீக் கிளம்பிடுவோம். கொல்லி ஹில்ஸ் கிளம்பி 2 டேஸ் அப்படியே கழிச்சு பார்த்திங்கன்னா ஏற்காடு கிளம்பிடுவோம். ஏற்காடு கிளம்புனா அப்படியே நம்ம சங்ககிரிலேருந்து அப்படியே திருச்செங்கோடு இல்லை பாதி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு இன்னும் லடாக் ரைடு மட்டும் என்னென்ன சொல்ல இருக்குங்க. எனக்கே கஷ்டமாக இருக்குது. பட்ஜெட் கம்மியாக இருக்குண்ணா. அமௌண்ட் ரெடியானோன்னா நம்ம கிளம்பிடுங்க லடாக் ரைடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோப்ரோ வாங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாமளும் மொபைல் ஃபோன்லேயே எடுத்துருக்கோம். திடீர்னு வந்து நம்ம மொபைல் ஃபோன் என்ன வேணால் ஆகலாம். ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே நிறைய வீடியோஸு எல்லாமே மொபைல் ஃபோன் தான் இருக்குது. இது பென்ட்ரைவ் எல்லாமே ஏற்றிக்கிறேங்க. இது நான் வரைக்கும் வ்ளாக் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் ஏற்றிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதனால் கொஞ்சம் கோப்ரோ வாங்கலான்னு இருக்குங்க. கோப்ரோவும் ஒரு லேப்டாப்பும் வாங்கலான்னு இருக்கேன். பார்க்கலாம். நம்மளுக்குன்னு ஒரு இது கிடைக்காம விட்டுரு போகுது. அது வந்து மறக்காமல் வந்து அதே மாதிரி சொல்கிறேங்க. கோயம்புத்தூர்ந்து போயிட்டு இருந்தேன், எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தேன்.
எனக்கு வந்து ஒரு கஷ்டமாகவே தெரியல. எனக்கு எதுவுமே கஷ்டமாக தெரியல, இன்றைக்குமே கஷ்டமாக தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஷ்டம் எனக்கு தெரியக்கூடாதுன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம ஐடியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் இதை வந்து பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து இது பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்திங்கன்னா யூடியூப் கீழே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அபவுட் இருக்கும். இன்ஸ்டா போட்டிங்கன்னா குரோம் போயிடும். குரோம்லேருந்து ஓப்பன் ஆப்னு கட்டுறோம் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும் இது மறக்காமல் வந்து சேனல் வந்து வீடியோ வந்து எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 100 மணி நேரம் ஓடிக்குங்க. ஒரு 3-4 வீடியோ என்னமோ சம்திங் போட்டிருப்போம். 100 மணி நேரம் ஓடிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிஆர்எஃப் இன்னும் வந்து நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ண பயங்கரமாக அல்ட்ரசிட்டே கொண்டு போகிறேன். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கணும். டிஆர்எஃப் பாய், டாட்டா, பாய்.